Hi dear viewers, welcome to the world of English. It's me Bibin Abraham, King Mount International School, Thimapuram, Kaveripanam, Krishnagiri. எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கு. இங்கிலீஷ் பேசியாதான் ஒரு பெருமை கிடைக்கிறது. உண்மைதான் அது. அதனால இங்கிலீஷ் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வேணும். கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறது. அதுல நம்ம இங்கிலீஷ் படிக்க டைம்ல சில இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இதெல்லாம் பைஹார்ட் பண்ணி வச்சா அது கரெக்டான டைமில் நமக்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னு வச்சா நம்ம கிராமர்லாம் படிக்கிற டைமில் நமக்கு கன்ஃபியூஷன் வருவேன். அங்கே ஈஸ் வைக்கணுமா, வாஸ் வைக்கணுமா, வேர் வைக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருவேன். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளால் அந்த சென்டென்ஸ் டெலிவர் பண்ணோம்னா அந்த சென்டென்ஸ் நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சா அந்த கான்ஃபிடென்ஸ் தனியாக இருக்குது. கான்ஃபிடென்ஸ் வந்தால் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும். இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இருக்கணும்ருக்கு இந்த கிங் மவுண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. டெய்லி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. அது உங்களுக்கு லிசன் பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். தனியாக உங்களுக்குள்ளே இங்கிலீஷ் உருவாயிட்டே இருக்குவேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போன டைமில் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் அவன் இன்னைக்கு லேட் ஆகுவேன். நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் சொல்றேன், அவன் இன்னைக்கு லேட் ஆகுவேன். எப்படி இங்கிலீஷ் சொல்லுவேன்? He will be late today. He will be late today. இப்படியான நடக்க போறது என்ன சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றது. இப்படியான நடக்க போறதுன்னு சொல்றது தான். He will be late today. அவன் லேட் ஆன அப்படியே எப்படி சொல்லுவேன்? He is late. He is late. இப்படிதான் நடக்க போறதுன்னு சொல்றதுக்கு நம்ம will be late, will be யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ அவன் லேட் ஆகுவேன் சொல்றதுக்கு he will be late. அவன் லேட் ஆனு சொல்றதுக்கு he is late. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, லேட்டாக இருந்தா நல்லா இருந்தது அப்படி நம்ம மனசுல நம்ம மைண்டுக்குள்ள சொல்லு இல்லையா? அப்போ சொன்ன வேர்டு தான் I hope not. I hope not. அவள் லேட் ஆகுமா அப்படி எப்படி கேட்குமே? அது கேட்கறதுக்கு வில் ஷீ பி லேட், வில் ஷீ பி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகும் எப்படி சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன சென்டென்ஸோட அதே ஃபார்மேட்ல நமக்கு சொல்லலாம். அதே இது கண்டிஷன் தான். இதுல இன்னைக்கு அவன் லேட் ஆகும், he will be late today, he will be late today. அதே மாதிரி நமக்கு மாத்தலாம். எப்படி மாத்தணும்? எப்படி வருவேன்? He will be pass the test. அப்படிதானே வந்தேன். He will be pass the test. ஆனா he will be pass the test சொன்னா அது தப்பாயிடுவேன். will be வரக்கூடாது. ஏன்னா he will be pass the pass சொல்றதும் ஒரு வெர்பு தான், பியும் ஒரு வெர்பு தான். ஒரே டைம்ல ரெண்டு வெர்பு ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடாது. ஒரு வெர்பு தான் வரணும். வெர்பு இல்லைன்னா அது மோஸ்ட்லி மிஸ் ஆகுறது அந்த பி ஃபார்ம்ஸ் தான் இல்லாத வருவேன். அப்போ நம்ம அதில் பி ஆட் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா வெர்பு இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சு அது ஒரே ஒரு வெர்பு ஆக்கணும். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வருவேன்? He will pass the test. He will pass the test. He will pass the exam or he will pass the test. அவள் எக்ஸாம் பாஸ் ஆகுமான்னு எப்படி இங்கிலீஷ் கேட்குவேன்? Will she pass the exam? Will she pass the exam? அவள் எக்ஸாம் பாஸ் ஆகுமா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன கொடுக்குவேன்? இந்த எக்ஸாம் அவளை பாஸ் ஆகும் அப்படி சொல்லி இல்லையா? She will pass the exam. She will pass the exam. ஒரு எக்ஸாம் பாஸ் ஆய போதும், அப்படி ஆகட்டே. அப்படி நம்ம எப்படி சொல்லுவேன்? I hope so. I hope so. அப்படி நடக்கட்டே. I hope so.